friends, welcome to UPix Tamil vlog. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படினா லாஸ்ட் வீடியோ வந்து நான் மைசூர் பேலஸ் பத்தி போட்டுருந்தேன் இல்லைங்களா அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் நாங்க அதை விசிட் பண்ணிட்டு திரும்ப இந்த வழியா தான் நாங்க வந்தோம் அத பத்தின சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் அத பத்தி தான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க முழுமையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா இருட்டங்குள்ளேயும் வந்து நம்ம கீழே வந்து சமத்தளத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் இது போகிற வழிகள் முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் இருக்குங்க அது தொடர் மழையாக அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தோட்டங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சில வீடுகள் கூட பார்க்க முடியும் இங்கே வந்து நிறைய வந்து வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும் யானைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுத்தை புலி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே போல் அவ்வளோ ஆபத்தும் இருக்குது இது வந்து ஈஸியாக நம்ம போயிடலாம் என்ஜாய் பண்ணிட்டு நேச்சரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நிஜமாகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் எனக்கு பயமாக இருந்துச்சு அந்த மலையில் மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லும் டீப் ஃபாரஸ்ட்டுங்க எப்படின்னா பயங்கரமாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அதாவது இப்போ நம்ம காரில் போகிறப்போ இல்லை பஸ்ஸில் போகிறப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ரோட் சைடில் மரங்கள் பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி ஒரு 2 மரம் 3 மரம் அந்த மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்குது ரொம்ப டீப்பாக இருக்குது இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம தனியாக எங்கேயும் இறங்கக்கூடாது அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணுறதோ இல்லை வந்து நம்ம பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாது நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு அது தூரமாக இருந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கூட சொல்ல முடியாது ஒரு சில நிமிடங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் கடந்து போயிட்டோம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி அதனால் நாங்கள் அதுவும் இருட்ட வேறு ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு அதனால் முடிஞ்சளவு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் இருந்துச்சுங்க குரங்குகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான் வந்து நிறைய இருந்துச்சுங்க போகிற ஒரு சில கட்டங்கள் பார்த்திங்கன்னா மான் நிறைய அங்கங்கே அந்த ஈவினிங் டைம் ஆச்சுங்களா அது வந்து சாப்பிட்றது அப்புறம் அங்கே ரொம்ப ரேராக தான் அந்த தண்ணீர் பகுதி 1-2 அந்த ரோட் சைடில் தெரிஞ்சுது எனக்கு மேபி உள்ளே நிறையா இருக்கும் அங்கே வந்து தண்ணீர் குடிக்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மான்லாம் அது கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு இருக்க மாதிரி நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துட்டு அது ஓடிட்டு இருந்துச்சு இதில் ஒரு வீடியோ அப்படி வரும் பாருங்கள் ஒரு மான் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த மான் வந்து எங்களை பார்த்துட்டு எட்டி பார்க்குற மாதிரி பார்த்துச்சு அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு விலங்குகள் கூட அவ்வளோ டீப்பாக நம்மளை நோட் பண்ணுது ஃபாரஸ்ட் அது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு உண்மையாக வந்து ஒரு ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி இடங்கள் போகும்போது நின்று பார்க்கலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்லாம் கண்டிப்பாக அப்படி பண்ணவே கூடாது ஃபஸ்ட் நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்பொழுதே பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடணும் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா 27 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது இன்னொரு கவனிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லாரி தான் போயிட்டுருக்குங்க லாரி அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே பஸ் போகிற மாதிரி பஸ்ஸு போயிட்டுருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா பெரிய வாகனங்கள் தான் அதிகமாக போகுது இதில் வந்து நிறைய நம்ம அனிமல்ஸ் இருக்கனால பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயும் நிற்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற வண்டிக்கும் நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ற விதத்தில் மற்ற வண்டிகளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது செகண்ட் திங் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் குரங்கு இருக்குது நம்ம ஆசையாக உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது வாழைப்பழம் கொடுக்குறதோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு இடத்துல ஒரு குரங்கு மட்டும் கிடையாது நிறைய வந்துடுது ஸோ இப்போ நமக்குமே டிஸ்டர்ப் ஆகிடும் அண்ட் அனிமல்ஸ் தான் உங்களுக்கு என்ன இருந்தாலும் அதனால வந்து அதுவும் வயலில் இருக்கனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் காட்டு பன்றி பார்க்க முடிஞ்சுதுங்க அங்கங்கே 1-2 காட்டு பன்றிகள் பார்க்க முடிஞ்சுது அதுவுமே ரொம்ப வைல்டாக அட்டாக் பண்ணும் ஸோ அதனால் பக்கத்துலலாம் போகிறது சேஃபே கிடையாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ராவல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அழகு எவ்வளோ இருக்கும் அங்கே ஆபத்தும் இருக்கும் இல்லையா சூப்பராக பார்க்க சூப்பராக இருந்துச்சு பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு எப்படா கீழே இறங்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன் இல்லைங்க ஒரு மான் வந்து எட்டி பார்த்துச்சுன்னு இதுதான் நாங்களே ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அது பாருங்கள் எங்களை எட்டி பார்த்துட்ருக்கு ஸோ அந்தளவு வந்து அந்த மான் வந்து டீப்பாக எங்களை ஃபாரஸ்ட்டில் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கு அவ்வளோ அலர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மான் பார்க்க முடிஞ்சதுங்க அவ்வளோ மான் பார்க்க முடிஞ்சுது புள்ளி மான்கள்லாம் நான் வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது ஓடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மான்களுடைய கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டக்குன்னு துள்ளி குதிக்குது ரொம்ப அழகாக இருக்குது அதான் மானை வந்து அவ்வளோ அழகாக வர்ணித்து சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அண்ட் இந்த பகுதி முழுக்க பார்த்திங்கன்னா அடர்ந்த காடாக இருக்கனால நமக்கு என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது மேலேருந்து பார்க்கும்போதும் சரி ஒரே மரமாக தான் இருக்குது கீழே வந்து எம்டி ஸ்பேஸே பெருசாக தெரியல அதே போல் நம்ம போகிற வழியும் சரி மரங்கள் இருக்குது ரோட் தாண்டி மரங்கள் இருக்குது ஒரு 2 லேயர் ஒரு மரம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஒரு டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும்
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யானைகள், அதுக்கப்புறம் சிறுத்தை, புலி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து அங்கங்கே ரோட்டில் வந்து நடமாடுறது நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. தேங்க் காட் நாங்கள் போகிறப்ப அந்த மாதிரி எதையுமே பார்க்கல. ஈவன் யானை கூட வந்தாலுமே ரொம்ப ஆபத்து தாங்க. அதனால் நாங்கள் யானையை கூட நாங்கள் நிஜமாக பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம ரோடெல்லாம் யானை வந்தால் ஓடி போய் பார்ப்போம் இல்லைங்களா? இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. கடவுளே யானை மட்டும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருந்தோம். ஸோ நல்லபடியாக வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த போகிறப்ப எனக்கு அந்த ஒரு மைண்டில் வந்து ஒரு பயம் இருக்கும்ல. நிஜமாகவே த்ரில்லாக தான் இருந்துச்சு இந்த ஒரு ட்ராவல். எப்படா கீழே இறங்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை தான் நான் போயிட்டு இருந்தேன் மெயினாக. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது. ஸோ நான் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எங்கேயும் பெருசாக நிறுத்திக்கல. எங்கேயும் எந்த அனிமல்ஸையும் வாட்ச் பண்ணோம் அப்படின்லாம் நினைக்கல. சரி டக்குன்னு கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருந்தோம். அதே நேரத்தில் ஸ்பீட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஓட்டணுங்க. ஒரு இடத்துல ஃபாஸ்ட்டாக போகிறது, ஸ்லோவாக போகிறதுன்னு இல்லாமல் நார்மல் ஸ்பீடில் போகிறது சேஃப். ஏன்னா எங்கே வந்து நம்ம டக்குன்னு வளையணும் அப்படின்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை முன்கூட்டியே நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு ஹேப்பின்மெண்ட் இருக்குன்றப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போய் டக்குன்னு கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். அவங்க வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க சைன் போர்ட்ஸ். இருந்தாலுமே நம்ம வந்து நார்மல் ஸ்பீடில் போகிறது கரெக்டாக இருக்கும். அதே போல் அங்கங்கே நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி வர வண்டிகளுக்கு வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லும் அடர்ந்த காடுங்க. கீழே அதாவது வண்டியில் உட்காந்துட்டு கீழே பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பட் த சேம் டைம் வந்து ரொம்ப நேரம்லாம் நான் பார்க்க முடியல. அவ்வளோ ஆபத்தாகவும் இருக்குங்க இந்த மழை. நிறைய வண்டிகள் போயிட்டே இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த பாதையில் சரி யாருமே இல்லை, நம்ம போகிறோம், இல்லை நம்ம பின்னாடி ஒரு 4 வண்டி வருது அப்படின்லாம் கிடையாது. நிறைய வண்டிகள் போயிட்டே இருக்குது. பாருங்கள் ஃபுல்லும் வந்து நல்லா டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுமே ரொம்ப டீப்பாக தாங்க இருக்குது. ரொம்ப கவனமாக ட்ரைவ் பண்ணணும். நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம் இல்லைங்களா? புலி வந்துருச்சு, சிறுத்தை வந்துருச்சு அப்படின்னு நம்ம நியூஸில் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்கும், ஒரு மாதிரி பயம் இருக்கும். இது நேரில் வந்து அந்த ரூட்டில் நம்ம பயணிக்கும் பொழுது ஐயோ எங்கேயா வந்துருமோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் இருந்துச்சு. அந்த ஒரு நாளில் வந்து சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் முதல்வர் மாதிரி அந்த ரோட்டில் பயணிக்கும் பொழுது அந்த சில மணி நேரங்கள் வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பதட்டமாக இருந்துச்சு. எதுவும் வந்துடக்கூடாது, எந்த இதையும் பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த த்ரில்லான பயணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ரூட் எப்படி இருக்குன்ற மாதிரி. என்னால் ஃபுல்லும் கவர் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கும் ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க இந்த வீடியோ மூலிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு இடம் எங்கேன்னு சரியாக தெரில, அந்த ஊர் பேர் தெரியல. ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்கே நிறைய இந்த மாதிரி வர பஸ்லாம் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நிறைய மக்கள் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ பஜ்ஜிலாம் சுட சொல்ல அவ்வளோ அந்த கடை ஃபுல்லும் ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. நாங்களும் அப்படிலாம் டீலாம் குடிச்சிட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக நகர ஆரம்பித்தோம். அப்புறம் மலை பயணத்தை தொடர்ந்து இருட்டவங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் இருட்டவங்களையும் நாங்கள் கீழே இறங்கிட்டோம், சேஃபாக இறங்கிட்டோம். அப்படியே இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.